ஓம் நமச்சிவாய. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 2026 ஆகஸ்ட் மாதத்திற்கான மேசராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிறு வீடியோ கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, லைக் கொடுங்க. மேசராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கலாம். மேசராசிகளுக்கு இந்த ஆகஸ்ட் 2026 மாதம் ஒட்டுமொத்தமாக நன்மைகளும் புதிய வாய்ப்புகளும் நிறைந்த ஒரு நல்ல மாதமாக அமைய உள்ளது. அலுவலகத்தில் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். வேலை நிமித்தமாக அல்லது தொழில் விரிவாக்கத்திற்காக சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். உங்களுடைய இந்த மேசராசிக்கு சுகஸ்தானம் மற்றும் புண்ணியஸ்தானம் கிரக அமைப்புகளால் வருமானத்திற்கான புதிய வழிகளும் உங்களுக்கு இந்த மாதம் தென்படும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த உங்களுடைய விருப்பம், சொத்து அல்லது வாகனம் வாங்கும் முயற்சிகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் மகிழ்ச்சியும் சுபகாரிய பேச்சுகளும் மேலோங்கும். அதேபோல் திருமணமானவர்களும் காதல் உறவில் இருப்பவர்களும் சிறிது சகிப்புத்தன்மையுடன் பேசுவது நல்லது. தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது குடும்பத்தில் அமைதியை தரும். வேலைப்பளு காரணமாக உங்களுக்கு சோர்வு அல்லது தூக்கமின்மை ஏற்படலாம். அதற்கு உங்கள் ஆரோக்கியத்தை பேணி காப்பது மிக அவசியம். நேரத்திற்கு நேரம் சரியாக உணவு உட்கொள்ள வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு மேசராசிகர்களுக்கு உள்ள பரிகாரம் என்னென்னா, விநாயகர் வழிபாடு அல்லது வெள்ளிக்கிழமை தோறும் முருகன் வழிபாடு. இது உங்களுக்கு இந்த மாதம் மேலும் சிறப்பு கூட்டும். இந்த ஆகஸ்ட் 2026 ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல முன்னேற்றமும் நிதி நிலைமையில் ஸ்திரத்தன்மையும் தரக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அமையும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதே நேரத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் நிதானமாக யோசித்து செயல்படுவது மிக அவசியம். அதேபோல் சக ஊழியர்கள் மற்றும் உங்கள் வாடிக்கையாளரிடம் பேசும்போது தெளிவான தகவல் தொடர்பு தேவை. தவறான புரிதல்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிலுவையில் உள்ள வேலைகளை முடிப்பதற்கும் வியாபார பேச்சுவார்த்தைக்கும் இந்த மாதத்தின் பிற்பகுதி மிகவும் சாதகமாக உங்களுக்கு அமையும். வருமானம் சீராக இருந்தாலும் தேவையற்ற சில செலவுகள் ஏற்படக்கூடும். கடன் சுமை குறையவும் பழைய கடன்களை பைசல் செய்யவும் இது ஒரு நல்ல காலம். அவசரப்பட்டு புதிய முதலீடுகள் அல்லது தேவையற்ற பொருட்களை வாங்குவது தவிர்ப்பது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் கணவன் அல்லது மனைவி இவர்களுடன் நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். உங்கள் சகோதர சகோதரிகளிடம் கோபம் கொள்ளக்கூடாது. அவர்களுடன் பேசும்போதும் விவாதத்தின் போதும் உங்களுக்கு பொறுமை அவசியம். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வீடு அல்லது சொத்து சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான நல்ல மாற்றமான முடிவுகள் கிடைக்கும். பணிசுமையின் காரணமாக லேசான உடல் சோர்வு, கழுத்து அல்லது முதுகு வலி உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியம் பேணி காப்பது அவசியம். நேரத்திற்கு சரியாக உணவு உட்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நீங்கள் இந்த மாதம் முக்கியமான முடிவுகளோ அல்லது ஏதாவது ஒப்பந்தம் போடுவதாக இருந்தாலோ குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை கட்டாயம் தேவை. இந்த மாதம் புதன்கிழமை வாரந்தோறும் இந்த மாதம் தோறும் புதன்கிழமை தோறும் பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது ஏதாவது தீவனங்கள் பசுமாட்டிற்கு வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு மிகவும் நல்லது. இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். அதாவது இந்த ஆகஸ்ட் 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு பல சாதகமான மாற்றங்களும் சில கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் கலந்த ஒரு நற்பலன் தரும் மாதமாக அமையப் போகிறது. தனஸ்தானத்தில், அதாவது 2ஆம் வீடு தனம் ஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்வதால்
மிகச்சிறந்த நிதி அமைப்பையும் குடும்ப சுபிட்சத்தையும் உங்களுக்கு தரும். தனஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்வதால் உங்களுக்கு மிகச்சிறந்த ஃபைனான்ஸ், அதாவது நல்ல ஒரு நிதி அமைப்பு இந்த மாதம் உருவாகும். குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிட்சம் தரக்கூடிய மாதம் இந்த மாதம். அதேபோல் உங்களுடைய ராசியின் அதிபதி புதன் இந்த மாத தொடக்கத்தில் மிதுன ராசியிலும் பின்னர் 2ஆம் வீட்டிலும் ஆகஸ்ட் 22க்கு மேலே 3ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்கிறார். ஆகஸ்ட் 2 முதல் செவ்வாய் ஜென்மராசியான மிதுனத்தில் பிரவேசிக்கிறார். தனஸ்தானத்தில் உச்சகுருவின் அருள் இருப்பதால் நிதிநிலை மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வராமல் நிலுவையில் இருந்த கடன்கள் மற்றும் வரவேண்டிய பணங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். புதிய முதலீடுகள் மூலம் லாபங்களும் வரும். எனினும் ஜென்ம ராசியில் செவ்வாய் இருப்பதால் எதிர்பாரா செலவுகளும் வரலாம் என்பதால் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது மிக நல்லது. அதேபோல் அலுவலகத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். மூத்த அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பதவி உயர்வும் ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தையும் உங்களுக்கு சாதகமாக முடியும். அதேபோல் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். புதிய கூட்டாண்மைனா பார்ட்னர்ஸ் அல்லது வியாபார விரிவாக்கம் நல்ல பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். அதேபோல் கணவன் மனைவி மற்றும் குடும்பத்தில் உள்ள அனைத்து உறவுகளும் மேம்படும். ஆகஸ்ட் 2 செவ்வாய் உங்கள் ஜென்மராசியில் நுழைவதால் சில சமயங்களில் கோபப்படுவதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. உடலில் பித்த உபாதைகள் அல்லது அதிக உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு முறையான உணவு பழக்கம், போதிய நீர் அருந்துதல், மனதை அமைதியாக வைத்துக்கொள்ளுதல், அதற்கு யோகா அல்லது நடைப்பயிற்சி வாக்கிங் மேற்கொள்வது நல்லது. இதற்கு இந்த மாதம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரம், இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை அமையும். செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி அவரை வழிபடலாம். அடுத்தபடியாக செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தை குறைக்கவும் உங்களுக்கு மனதைரியம் பெறவும் சுப்பிரமணிய அஷ்டகம் கேட்பது மிக நல்லது. முருகனை வழிபாடு செய்வதும் மிக நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பான மாதமாக அமையப் போகிறது. மிதுன ராசி நேயர்களே, கடக ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் நிலைகள் சாதகமாகவும் சுப பலன்களை தருவதாகவும் அமைகின்றன. ஜென்ம ராசியில் உச்ச நிலையில் இருக்கும் குரு பகவான் மற்றும் சுப கிரகங்களின் ஆதரவால் சமூகத்தில் கௌரவம், பணவரவு மற்றும் புதிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஜென்ம ராசியில் குரு பகவான் உச்சமாக இருப்பதால் உத்தியோகத்தில் எதிர்பாராத நன்மைகள், பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் தேடி வர வாய்ப்பு உள்ளது. மேலதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன வேலை திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றியாகும். தொழில் செய்வோருக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். வெளிநாடு அல்லது தூரத்து இடங்கள் தொடர்பான வணிக முயற்சிகள் நல்ல லாபம் கிடைக்கும். தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தான கிரகங்களின் நகர்வால் பணவரவு சீராக இருக்கும். புதிய முதலீடுகள் அல்லது சொத்துகள் வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். குடும்பம், சுப நிகழ்ச்சிகள் மற்றும் பயணங்களுக்காக சில அத்தியாவசிய செலவுகள் ஏற்படலாம். குடும்பத்தில் அமைதியும் சுப நிகழ்வுகளுக்கான சூழலும் நிலவும். 2ஆம் வீட்டில் கேதுவின் தாக்கம் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் சற்று நிதானமும் கவனமும் தேவை. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குருவின் பலத்தால் பெரிய அளவிலான உடல்நல பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது. 8இல் ராகு மற்றும் 9இல் சனி இருப்பதால் பயணத்தில் கவனம் தேவை. வாகனங்களை இயக்கும்போது உஷ்ணம் சார்ந்த சிறு உடல் உபாதைகளும், சீரற்ற தூக்கம், வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவது அவசியம். செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் அருகம்புல் சாற்றி விநாயகரை வழிபடுவது பேச்சில் தெளிவையும் குடும்ப அமைதியையும் தரும். வியாழக்கிழமைகளில் குரு பகவானையோ அல்லது ஸ்ரீ தட்சணாமூர்த்தியையோ வழிபட்டு வர எடுத்த காரியங்களில் கூடுதல் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. சிம்மராசி நேயர்களே, இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு, அதாவது மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம்,
கலவையான நன்மைகளும் சில கவனமான அணுகுமுறைகளும் தேவைப்படும் மாதமாக இருக்கும். 8ஆம் வீட்டில் சனியின் சஞ்சாரம், அஷ்டம சனி இருப்பதால் அலுவலகத்தில் வழக்கத்தை விட வேலைப்பளு அதிகமாக இருக்கும். பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளிடம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அவசரப்பட்டு வேலையை மாற்றுவதையோ அல்லது புதிய பொறுப்புகள் ஏற்பதையோ கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். தொழில் செய்வோருக்கு பணவரவு சீராக இருக்கும். ஆனால் புதிய பெரிய முதலீடுகளை செய்யும்போது அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனையை பெறுவது கட்டாயம் அவசியம். சுக்கிரனின் சாதகமான நிலையில் வருமானத்தில் தடை இருக்காது. எதிர்பார்த்த பணவரவு கைவந்து சேரும். 12ஆம் இடத்து கிரக நிலைகளால் ஆன்மீக பயணம், சுப நிகழ்ச்சிகளுக்கு நீண்டகால முதலீடுகள் காரணமாக சுப நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடிய காலமும் நீண்டகால முதலீடுகள் காரணமாக சுப செலவுகளும் அதிகரிக்கும். எனவே அவசியத்திற்கு மட்டும் வரவுக்கேற்ற திட்டமிடல் அவசியம். 7இல் ராகு மற்றும் ஜென்ம ராசியில் கேதுவின் தாக்கம் இருப்பதால் கணவன் மனைவி இடையே அல்லது குடும்ப உறுப்பினர்களிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். விட்டு கொடுத்து செல்வதும் கோபத்தை கட்டுப்படுத்துவதும் குடும்ப அமைதியை தக்க வைக்க உதவும். அஷ்டம சனியின் தாக்கம் இருப்பதால் உடல் நலத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது. குறிப்பாக செரிமான பிரச்சனைகள், உடல் சோர்வு, தூக்கமின்மை வரலாம். சரியான உணவு மற்றும் போதிய ஓய்வு மற்றும் மிதமான நடைப்பயிற்சி, உடல் பயிற்சி மிகவும் நல்லது. சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபட மன அழுத்தம் நீங்கும். சனிக்கிழமைகளில் நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடுவது காரிய தடைகளை அகற்றும். ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமம் அல்லது ஆதித்ய ஹிருதயம் கேட்பது நன்மைகளையும் தன்னம்பிக்கைகளையும் கூட்டும். இந்த ஆகஸ்ட் 2026 கன்னி ராசிக்காரர்களுக்கு பொதுவாக நல்ல முன்னேற்றத்தையும் பல வழிகளில் சாதகமான பலன்களை தரக்கூடிய மாதமாகவே அமையும். ராசி அதிபதி புதன் மற்றும் குருவின் சாதகமான நிலையால் வேலையில் இருந்த தடைகள் அகலும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்த வாய்ப்புகள் கைகூடி வரும். மேலதிகாரிகளின் ஆதரவும் கூடுதல் பொறுப்புகளும் தேடி வர வாய்ப்புள்ளது. சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்களுக்கு பணப்புழக்கம் சீராகும். கடன் சுமையை குறைப்பதற்கான பாதைகள் திறக்கும். தனவரவு எதிர்பார்த்ததை விடவே சிறப்பாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதற்கும் சேமிப்பை தொடங்குவதற்கும் இது நல்ல காலம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி எதிர்கால முதலீடுகளில் கவனம் செலுத்துவது நல்லது. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் மற்றும் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு மனதிற்கு நிம்மதியை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பாதிப்புகள் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்காது என்றாலும் சோம்பல் மற்றும் சிறிய அளவிலான உடல் அசதியை தவிர்க்க சீரான உணவு பழக்கம் மற்றும் நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. நீங்கள் பெருமாள் வழிபாடு அல்லது விஷ்ணு சகசரநாமம் கேட்பது காரிய தடைகளை நீக்கி மேலும் சுபிட்சத்தை தரும். ஆகஸ்ட் 2026 துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில், வேலை மற்றும் சமூக அந்தஸ்தில் சிறப்பான ஏற்றமும் பொருளாதார முன்னேற்றமும் தரக்கூடிய நல்ல மாதமாக அமையும். கர்மஸ்தானத்தில் குரு பகவான் பலமாக இருப்பதால் பணியிடத்தில் உங்கள் கை ஓங்கும். புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு அல்லது விரும்பிய மாற்றங்கள் வர வாய்ப்பு உள்ளது. நிலுவையில் இருந்த பணிகளை சிறப்பாக செய்து முடித்து உயர் அதிகாரிகளிடம் பாராட்டை பெறுவீர்கள். வியாபாரம் மற்றும் சுயதொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கணிசமான லாபம் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் கிரகங்கள் இயக்கம் சாதகமாக இருப்பதால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன் தொகைகள் திரும்ப வர வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் எதிர்பாராத சில குடும்ப செலவுகள் வரக்கூடும் என்பதால் திட்டமிட்டு செலவிடுவது உங்களுக்கு நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனக்கசப்பு நீங்கி இணக்கம் ஏற்படும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுகள் வெற்றிகரமாக முடியும். நண்பர்கள் மற்றும் சமூகத்தில் உங்களுக்கான மரியாதையும் மதிப்பும் கூடும்.
காதல் வாய்ப்புள்ளவர்கள் காதல் வெற்றியடைய வாய்ப்பு உண்டு. உடல் ஆரோக்கியம் ஒட்டுமொத்தமாக சீராக இருக்கும். 8ஆம் இடம் செவ்வாயின் தாக்கத்தால் உஷ்ணம் சார்ந்த சில அசௌகரியங்கள் அல்லது பயணங்களின் போது சிறு கவனச்சிதறல்கள் ஏற்படலாம். வாகனங்களை இயக்கும்போது நிதானமும் கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது. செவ்வாய்க்கிழமை அல்லது சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது மன அமைதியையும் காரிய தடைகளையும் நீக்கவும் வழிவகுக்கும். பொதுவாக இந்த ஆகஸ்ட் 2026 துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல மாதமாகவே அமையும். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், புதிய வாய்ப்புகள் மற்றும் தொழில் முன்னேற்றத்தை தரக்கூடிய சாதகமான மாதமாகவே இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் குருவின் பார்வையும் பலமும் இருப்பதால் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு அல்லது புதிய நல்ல வேலை வாய்ப்புகள் தேடி வரும். மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும். உங்களின் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் கிடைக்கும், பாராட்டும் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்ய உகந்த காலம். கூட்டாளிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தொழில் விருத்தி அடையும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு பொருளாதார நிலை படிப்படியாக முன்னேற்றமடையும். திடீர் பணவரவு அல்லது சொத்துகள் மூலம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். முதலீடுகள் மற்றும் சேமிப்புகளில் கவனம் செலுத்துவது எதிர்காலத்திற்கு நல்ல பயனை தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தங்குத்தடையின்றி கைகூடி வரும். கணவன் மனைவியிடையே புரிதலும் அன்பும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் படிப்பு மற்றும் வளர்ச்சி பற்றிய செய்திகள் வந்து சேரும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். உடலிலும் மனத்திலும் புது தெம்பும் உற்சாகமும் நிறைந்திருக்கும். ஆயினும் முறையற்ற உணவு பழக்கத்தால் வயிறு சார்ந்த சில உபாதைகள் வரக்கூடும் என்பதால் உணவில் கட்டுப்பாடுகள் அவசியம். செவ்வாய்க்கிழமையன்று முருகபெருமானுக்கு தீபமேற்றி வழிபட அல்லது கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்ய அனுகூலமான பலன்கள் கிட்டும். தனுசு ராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு புதிய திட்டங்களில் வெற்றியும் சுபகாரியங்கள் மற்றும் ஆன்மீக நாட்டம் நிறைந்த சிறந்த மாதமாகவே அமையும். 8ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் சூரியனின் பலத்தால் உத்தியோகத்தில் உங்களது செல்வாக்கு உயரும். வேலையில் கூடுதல் பொறுப்புகள் வந்தாலும் அவற்றை திறம்பட செய்து முடிப்பீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய யோசனையை செயல்படுத்துவீர்கள். வெளிநாடு அல்லது தூர தேசத்தினுடைய வியாபாரங்கள் உங்களுக்கு நல்ல லாபம் தரும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். அதே சமயம் சுபகாரியங்கள், வீடு மாற்றம் அல்லது வாகன பராமரிப்புக்கு செலவுகள், இப்படி சில சுப விரயங்கள் ஏற்படக்கூடும். புதிய சொத்துகள் அல்லது நிலம் வாங்குவது தொடர்பான பேச்சுகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். மற்றவர்களுக்கு பிணை, அதாவது சியூரிட்டி கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி நடக்கும். பெரியோர்களின் ஆசிகளும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி இடையே சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையலாம் என்பதால் உங்களுடைய பேச்சில் நிதானமும் கவனமும் தேவை. ஆன்மீக பயணங்கள் மற்றும் புண்ணிய சேத்திரங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் அமையும். உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக இருக்காது. வியாழக்கிழமைகளில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும், சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தாலும் அதை நீங்கி வெற்றியை தரும். மகர ராசி நேயர்களே, ஒட்டுமொத்தமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றமும் நிறைந்த மாதமாகவே இருக்கும். முக்கிய கிரகங்களான குரு 7ஆம் இடத்தில் உச்ச நிலையிலும் ராசி அதிபதி சனி 3ஆம் இடத்திலும் அமைந்திருப்பது உங்களுக்கு தைரியத்தையும் நற்பலன்களையும் தரும். 3ஆம் இடத்தில் சனி மற்றும் 6ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் அலுவலகத்தில் எப்பேற்பட்ட சவால்களையும் தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும் பாராட்டுகளும் கிடைக்கும். 7ஆம் இடத்தில்
குரு உச்சமாக இருப்பதால் கூட்டாண்மை அதாவது பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் கொடுக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் பணவரவு தாராளமாக இருக்கும். அதே வேளையில் எதிர்பாராத சில திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும். பங்கு சந்தை அல்லது புதிய முதலீடுகளில் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நிதானமாக ஆலோசனை செய்து முதலீடு செய்வது நல்லது. 7ஆம் இடத்தில் இருக்கும் உச்சகுரு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான யோகத்தை தருவார். திருமண முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். கணவன் மனைவியிடையே புரிதலும் அன்பும் அதிகரிக்கும். மாத பிற்பகுதியில் அதாவது ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியன் 8ஆம் இடத்திற்கு நகர்வதால் சிறு மனஸ்தாபங்களை தவிர்க்க பேச்சில் நிதானமும் கவனமும் தேவை. 8ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் தேவையற்ற மனக்கவலைகள் அல்லது சிறு சிறு உபாதைகள், உடல் உஷ்ணம் சார்ந்த உபாதைகள் வந்து நீங்கலாம். சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வதும் தியானம் அல்லது நடைப்பயிற்சி செய்வதும் உடலையும் மனதையும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவும். இந்த மாதம் நீங்கள் சனிக்கிழமைகளில் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது மன அமைதியையும் நல்ல வெற்றியையும் தரும். காரிய வெற்றியையும் தரும். துர்க்கை அம்மனை வழிபடுவதன் மூலம் எதிர்பாராத செலவுகளும் தடைகளும் விளங்கும். ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த மாதமாகவே இருக்கும். கும்பராசி நேயர்களே, சவால்களையும் அதே நேரத்தில் புதிய வாய்ப்புகளையும் தரக்கூடிய ஒரு கலவையான மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். ராசி அதிபதி சனி 2ஆம் இடத்தில் அதாவது வாக்கு தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் குரு 6ஆம் இடத்தில் இருப்பதாலும் நிதானமும் திட்டமிடலும் இந்த மாதத்திற்கு மிகவும் அவசியம். வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடம் பேசும்போது கவனமும் நிதானமும் தேவை. அவசரப்பட்டு வேலை மாறும் முடிவுகளை எடுக்காமல் தற்போது இருக்கும் இடத்தில் பொறுமையை கடைப்பிடிப்பது மிகவும் நல்லது. தொழிலில் போட்டிகள் நிலவினாலும் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். பெரிய அளவிலான புதிய முதலீடுகளை இந்த மாதத்தில் தவிர்ப்பது அல்லது நிபுணர்களின் ஆலோசனைகளை பெற்று செய்வது பாதுகாப்பை தரும். 2ஆம் இடத்தில் சனி இருப்பதால் பணவரவு தாமதமானாலும் கைக்கு வந்து சேரும். எதிர்பாராத குடும்ப செலவுகள் வரக்கூடும் என்பதால் வரவு செலவில் திட்டமிடல் அவசியம். கடன் வாங்குவதையோ அல்லது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ தவிர்ப்பது நல்லது. 7ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் அதாவது ஆகஸ்ட் 17 வரை வாழ்க்கை துணையுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். விட்டு கொடுத்து செல்வது குடும்ப அமைதியை காக்கும். ஆகஸ்ட் 17க்கு பிறகு நிலைமை சீராகி குடும்பத்தில் சுப காரியங்கள் தொடர்பான பேச்சுகள் நல்லபடியாக முடியும். உணவு பழக்கத்தில் கவனம் தேவை. செரிமான கோளாறுகள் அல்லது கண் தொண்டை சார்ந்த சிறு உபாதைகள் வரக்கூடும். தியானம் மற்றும் சீரான நடைப்பயிற்சி மன அழுத்தத்தை குறைத்து உடல் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்கள் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சுப பலன்களை தரும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்குவதும் தடைகளை நீக்கி வெற்றியை தரும். மீன ராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி, பணவரவு மற்றும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அற்புதமான மாதமாகவே இருக்கும். முக்கிய கிரகமான குரு 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்ப்பதும் ஜென்ம ராசியில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கண்டிப்பாக தரும். 5ஆம் இடத்தில் உள்ள உச்ச குருவின் பார்வையால் பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது விரும்பிய இடமாற்றம் கிடைக்க பிரகாசமான வாய்ப்புள்ளது. தொழிலை விரிவாக்கம் செய்ய நினைப்பவர்களுக்கு இது மிகவும் சாதகமான காலம். வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரித்து லாபம் பெருகும். புதிய தொழில் தொடங்க யோசிப்பவர்கள்
இந்த மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு உச்சமாக இருப்பதால் பணவரவு தாராளமாக இருக்கும். கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். பழைய நிலுவைத் தொகைகள் வசூலாகும். சேமிப்பும் அதிகரிக்கும். பங்குச்சந்தை அல்லது முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும். நீண்ட நாட்களாக காத்திருந்த நற்செய்திகள் வந்து சேரும். புத்திர வாக்கியம் எதிர்பார்க்கும் தம்பதியினருக்கு நல்ல செய்தி கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் சிறு மனஸ்தாபங்கள் வந்து நீங்கலாம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரிப்பதால் சில நேரங்களில் காரணமில்லாத அலைச்சலும் சோர்வும் பதற்றமும் வரக்கூடும். சீரான உணவு பழக்கம் மற்றும் யோகா தியானம் செய்வது மனதை அமைதியையும் உடல் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுவது அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது மன அமைதியையும் காரிய வெற்றியையும் தரும். நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் பதிவுகளும் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி. ஓம் நமச்சிவாய.